வணக்கம் விஜய். நிச்சயமாக கோவை மாவட்டம் மற்றும் பொள்ளாச்சி, வால்பாறை, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து சில நாட்களாகவே பருவமழை பெய்து வருகிறது. கோவையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் பருவமழையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் வேகமாக தண்ணீர் நிறைந்து வருகிறது. இந்நிலையில் கோவை ஆத்துப்பாலம் காலவாய் பகுதியில் அமைந்துள்ள தடுப்பணை நிறைந்து நொய்யலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆத்துப்பாலம், குடிமுத்தூர், கரும்புக்கடை சுற்றுவட்டார பகுதி மக்கள் தடுப்பணையின் கரையோரங்களில் நின்று கொண்டு செல்ஃபி எடுப்பதும் மற்றும் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பதும் மட்டுமல்லாமல் ஒரு சிலர் மீன் பிடித்தும் வருகின்றனர். அதிலும் சிலர் தண்ணீரில் இறங்கி ஆபத்தை உணராமல் மீன் பிடித்து வருகின்றனர். திடீரென வெள்ளப்பெருக்கு மேலும் அதிகரித்தால் உயிருக்கு ஆபத்தான ஏற்படும் சூழல் உள்ளதும் இதை அறியாமல் இதை செய்து வருகின்றனர். கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பாக உடனடியாக தலையிட்டு அப்பகுதியில் பாதுகாப்பு எச்சரிக்கை பதவிகளை வைத்து பாதுகாப்பு இல்லாமல் மீன் பிடிப்பவர்களை கண்காணிக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்களும் மற்றும் அப்பகுதி பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர்.